ஜெனிஃபர் டேனியல் தன்னுடைய 28வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். மேரி மோசே மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு எழுதி அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மரிய ஜெயா பிரவீன் இவர்களும் தன்னுடைய 28வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு இறைவன் தாமே உள்ள சகத்தை விடுத்து இவர்கள் நினைக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் இதனுடைய உதவியை பெற ஆற்றல் அவர்களோடு இருந்து அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்றாக பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் சுரேந்திரன் 40வது நாள் நினைவாகும். ஃபாதர் கிளமன் பிரான், ஃபாதர் ஆண்டனி பீட்டர், ஆரோக்கிய மேரி ராஜு, பாத்திமா மேரி இவருடைய ஆண்களுக்காக பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் மதகிற ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் இறைவன் உங்களோடு இருந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்க என்பதற்காக திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய தாயார் திருவையானது இயேசு கிறிஸ்துவின் உருமாற்று பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த விழாவில் எவ்வாறு ஆண்டவர் இறைவனோடு பேசுவதை போல நம்முடைய வாழ்விலும் இறைவன் ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கின்றார். அதனை உணர்ந்த விழாக திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியானவரே பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, திருபலியை ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனமருந்துவோம். எல்லாம் இல்லை இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்று வருகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் என்னாலும் விதவிதாவையும் வானதூதர் இதர் அனைவரையும் சகோதர நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய வலிய திருமகனின் மாற்றத்துடைய தொற்ற மாற்றத்தின் போது மூதாதையரின் சாட்சியத்தால் எங்கள் நம்பிக்கையின் பெருமைகளை உறுதிப்படுத்தினீரே. மக்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளாக்கும் நிறைவான உரிமை பேச்சினை பெறுவரென வியத்தக முறையில் முன்னறிவித்தீர். உம்முடைய அடியார்களை நாங்கள் அன்பாலும் திருமகனின் குரலுக்கு செவிசாய்த்து அவரோடு உடன் உரிமையாளராகும் தகுதியை அடைவுமாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து முதல் வாசகம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்தங்களாயும் அதன் சக்கரங்கள் நெறி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையில் இருந்து நெருப்பலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்கள் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்று உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூர்வனாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கிறார். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. உலகனைத்தும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கிறார்.
வானத்துலகையும் ஆளும் உன்னதர் நீர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீர். உலகனைத்தும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பான மைந்தன் இவரை, இவர் பொருட்டு நான் ஊறிப்படுகின்றேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்தில் இருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்த போது தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குரல் ஒளியை நாங்கள் கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. ஆண்டவர் வழங்கும் மறைவாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அனைவரும் எழுந்திருப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் ஆன்மாத மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் உரைப்பாடுகின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிடமகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை
இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அனைவருமே தம் தாயார் திருவையோடு ஆண்டவரின் தோற்ற மாற்ற விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் நாம் எவ்வாறு நம்முடைய துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக சித்தரிக்கின்றது இன்றைய இறை வார்த்தை. இன்றைய முதல் வாசகத்தில் கடவுளுடைய ஆட்சி உலகில் எவ்வாறு இருக்கிறது என்பதையும், திருப்பாடலாசிரியர் உலகத்தை அனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் என்கின்ற உடனிருப்பையும் உண்மையையும் எடுத்துரைக்கிறது இன்றைய திருப்பாடலாசிரியர். அதே போல இன்றைய 2ஆம் வாசகத்தில் 2 பேரும் 1வது அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டது பேதுருடைய அனுபவத்தை மிக தெளிவாக நமக்கு கற்றுக்கொண்டிருக்கின்றார் திருத்தூதர் பேதுரு. நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவர் தன்னை தன்னுடைய சீடர்களுக்கு முழுமையாக எடுத்துரைப்பதை, அந்த சீடர்கள் இறைவனை முழுமையாக அனுபவிப்பதை நாம் பார்க்கின்றோம். இதை நற்செய்தி வாசகத்தில் நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசித்தது போல அல்லது நாம் கேட்டது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களையும் சேர்த்து இறைவனின் அனுபவத்தை பெற அவரையும் அழைத்து செல்லுகின்றார். அங்கு இறைவாக்கினர் மோசேயும் இறைவாக்கினர் எலியாவையும் அவர்கள் காண்கின்றார்கள் ஆண்டவரோடு இணைத்து. இந்த இறைவாக்கினர் மோசே நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற வார்த்தையானது இறை சட்டத்தையும், இறைவாக்கினர் எலிசா இறைவாக்கினருக்கெல்லாம் இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரியவர் என்பதையும், இன்று இறை வார்த்தையும் இறை வாக்கினரையும் முழுமையாக முற்றித்ததுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கின்ற தெளிவை நமக்கு கொடுக்கப்படுகிறது இன்றைய நாள் திருவிழா. நாம் அந்த இறைவனை ஒவ்வொரு நாள் பற்றி கொண்டிருக்கின்றோம். வார்த்தையாம் இறைவன் ஒவ்வொரு நாளும் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அந்த இறைவனுடைய அனுபவம் எவ்வாறு இருக்கின்றது? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் ஒரு இறைவாக்கினராகவும் இறை சட்டத்தை கடைபிடிப்பவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் நமக்கு எடுத்துக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையுடைய அனுபவத்தோடு நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். நாம் அதை உணர்கின்றோமா? இன்று பேதுருவானவர் ஆண்டவரே 3 கூடாரங்கள் அமைக்கட்டுமா? இந்த மலையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருப்பது மிகவும் அழகாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, எனவே இங்கே தங்கிவிடும் என்கின்றார். ஆனால் இறைவனுடைய பிரசன்னம் அங்கிருந்து நாம் கீழே வர வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும், இவ்வுலகத்தின் போராட்டங்களை அனைத்தையும் நாம் சந்திக்க வேண்டும், தன்னுடைய உயிரையே மக்களுக்காக கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு மனநிலையோடு இறைவனுடைய பிரசன்னத்திலிருந்து வாழ்க்கைக்கு வருகின்றார். அதே போல நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பணியில் இறைவனுடைய பிரசன்னத்தை காண்கின்றோம். இங்கே இருப்பது அல்ல, வீட்டிற்கு சென்று நாம் கிடைத்த அனுபவத்தை பிறருக்கும் பகிரக்கூடிய ஆற்றலை இறைவன் ஒவ்வொரு நாளும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த அனுபவத்தை இறைவன் என்னோடு இருக்கின்றார், இறைவன் என்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றார், நான் என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் அனுபவிக்கின்றோமா? நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். இந்த திருவிழாவானது நம்மையும் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு கடவுளுடைய அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய வாழ்க்கை இடங்களிலும் அனுபவிக்க வேண்டிய ஆற்றலை தூயாவின் வல்லமை நமக்கு கொடுக்க வேண்டுவதற்காகும். எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள், அதே வார்த்தையை தான் இது நம் ஒவ்வொருவருக்கும் கூறுகின்றார். எழுந்து செல்லுங்கள், அஞ்சாதீர்கள்,
நான் உங்களோடு இருக்கின்றேன், உன்னை காக்கின்ற தேவன் நானே, உன்னை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உன்னுடைய கரத்தை பிடித்து வழிநடத்துபவர் நானே என்கின்ற நல்ல நம்பிக்கைக்குரிய செயல்களையும் நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த அனுபவத்தோடு நாம் வாழ வேண்டிய ஆற்றலை தொடர்ந்து இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டுவதற்காக இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்டகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் இருந்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்னே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் கடவுளாக, ஒளியின் ஒளியாக, உண்மை கடவுளின் உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மளுக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியார் கன்னிமரியிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போன்று பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல் படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லா வல்ல தந்தையும் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முன்னிலையாக தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரிழந்தோருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் செய்கின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவர் திருவாவியை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இரண்டோரின் குறிப்பையும் வரவிருக்கும் மறுஉலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். இறைவன் திருத்தலத்தில் அவர் அன்பில் வளரவே அனைத்தேன் என்னை பொழுதும் பொது வாழ்வு மலரவே. இறைவன் திருத்தலத்தில் அவர் அன்பில் வளரவே எங்களுடையதும் உலகமான பலியை எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பலியை வெற்றிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதர் தருவாய்க்காகவும் உமது கையிலிருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஒரே திருமகனின் மாற்றுக்கு உரிய தோற்ற மாற்ற விழாவில் நாங்கள் உங்களோடு
உமக்கமை காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய மாட்சியின் பேரொளியால் பாவ மாசுகளிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளுமிடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் தாம் தேர்ந்தெடுத்த சாட்சிகள் முன்பாக தமது மாட்சியை வெளிப்படுத்தினார். அனைவருக்கும் பொதுவான மனித வடிவை தாங்கிய தமது உடலை பேரொளியால் விளங்கச் செய்தார். இவ்வாறு தம் சீடரின் உள்ளங்களிலிருந்து சிலுவையை பற்றி இடரலை அகற்றினார். தலையாய தம்மிடம் வியத்தகு முறையில் நிகழ்ந்தது எல்லாம் தமது உடலாகிய திரு அவை முழுவதிலும் நிறைவேறும் என்பதை தெளிவாக்கினார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண் உலகில் இடையராத மறுமாட்சியை கொண்டாடி முடிவின்றி பாடுவதாவது. பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் ஆண்டவர் வல்லவர். பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் ஆண்டவர் வல்லவர். ஓசானா, ஓசானா, விண்ணகத்தில் மண்ணகத்திலும் உமது மகிமை நிறைந்துள்ளது. விண்ணகத்தில் மண்ணகத்திலும் உமது மகிமை நிறைந்துள்ளது. ஓசானா, ஓசானா, ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர்.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் இன்னத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே இறைவனான கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று மற்ற ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் விரும்புகிறவை நினைவு கூர்ந்தலிடும் எங்கள் திருத்தத்தை 14ஆம் வழியும் எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணை ஆயர்கள் சுசிநாதன், குமாரகிரா சதீஷ், எல்லா நிலையினர் ஆகிய அனைவரோடு உங்கள் திருவை அன்பில் நிறைவேற செய்திடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்னும் சிறப்பாக எங்கள் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆத்துமாக்களையும் தேவேளையில் சுரேந்திரன் மற்றும் கிளமன், பிராங்க், 15 மணி பீஸ்டர், ஆரோக்கிய மேரிராஜ், பாத்திமா மேரி இவர்களோடு இணைத்து எங்கள் குடும்பத்தில் இணைந்த அனைத்து ஆத்துமாக்களையும் அருளையும் ஆத்துமாக்களையும் உத்திரிகத்தில் இறங்கின அனைத்து ஆத்துமாக்களையும் திருமுக வழியினுள் ஏற்றரிடும். ஆண்டவரே, எங்கள் அனைவரும் மீண்டும் இறக்கமாயிரும். என சிறப்பாக இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடிக் கொண்டிருக்கின்ற ஜெனிஃபர், டேனியல், மேரி, ஜெயம், ரவி இவர்களுக்கும் நல்ல ஒரு உடல் உள்ள சகதை கொடுத்து அவர்களுடைய குடும்பத்தை ஆசிர்வதிக்க வேண்டுவதற்காக அவர்களோடு ஒவ்வொரு நாள் ஆற்றலில் அவர்கள் வாழக்கூடிய ஆற்றலை கொடுத்தரிடும். எங்கள் அனைவரும் மீண்டும் இறக்கமாயிரும். கடவுளின் கண்டித்தாயான மரியா, அவருடைய கடவுளான பிரதேவசை திருத்துதர்கள் இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் அடைய வேண்டும். நாங்கள் நிலையும் வாழ்வு பங்குபடுத்துவது பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து பரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியானவரின் ஒன்று எல்லாம் புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற தந்தையே, உமது பெயர் புனிதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்வு நாளில் அமைதியை கடைமுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவராகிய இயேசுவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய அப்போஸ்தலருக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை காணாமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும். இதோ உலகின் பாவங்களை போக்கின்ற நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் எனக்கு வைத்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். ஆண்டவரே,
விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையில் தூயாவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகை காண எதிர்நோக்கி எம்மை பயணிக்க செய்வதாக படைப்பனைத்தோடு இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தி விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் எம் பங்கின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசியும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனை உமக்கு உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பேரொளியே அவரது மாட்சிக்கு உரிய தோற்றமாட்டத்தால் வெளிப்படுத்த திருவுலமானீரே. நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவு அவரது சாயலாக எங்களை மாற்றிட அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.